நண்பர்களுக்கு வணக்கம். கிரிவலம், பௌர்ணமி கிரிவலம் திரு அண்ணாமலையிலே மிகவும் சிறப்பாக நடக்கிறது. ஏனென்றால் இந்த மலையே சிவலிங்க வடிவாக இருக்கிறது என்று அந்த ஒரு காரணம். ஏனென்றால் அரியணை நல்லூரிலே அண்ணாமலையை அங்கிருந்தபடியே அன்பர்கள் சுட்டி காட்ட ஞானசம்பந்த பெருமான் காணும்பொழுது அது மலையே லிங்க வடிவாக தோன்றுதலும் உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் என்று அங்கே தொடங்கி பாடிக்கொண்டே அடியார்கள் புடைசூழ அண்ணாமலையை நோக்கி வந்ததாக அங்கே ஒரு வரலாறு இருக்கிறது. சாதாரணமாக நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது மக்களே அங்கே போக முடியாமல் உலாவ முடியாத, வலம் வர முடியாத அளவுக்கு நிறைய ஒரு நெருக்கடிகள் எல்லாம் ஏற்பட்டு இப்பொழுது பிற மாநில மக்களும் அதனுடைய பெருமையை அறிந்து அங்கே வலம் வருகிறார்கள். அது நான் கூட அதை விளக்கி போட்டேன். நீங்கள் கிரிவலம் என்பது பௌர்ணமி அன்று மட்டும் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை, எல்லா கிழமைகளிலும் வரலாம் என்று நான் விளக்கி சில பதிவுகள் கூட போட்டு, அதற்கு ஆதாரமாக அந்த அருணாசல மகிமை என்ற அந்த ஸ்தல புராணம் வடமொழியிலிருந்து சைவ எல்லப்ப நாயனார் என்ற ஒரு பெரியவரால் அவர் 400க்கு மேற்பட்ட பாடல்களாக வடித்து அங்கே படைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சொந்த கருத்து இல்லை. என்ன வடமொழியில் முன்னதாக அண்ணாமலையுடைய பெருமைகளை எல்லாம் அங்கே பதிவு செய்யப்பட்டதோ அந்த புராணத்தை அவர் வடித்து கொடுத்திருக்கிறார். அதை ரமண மகரிஷி கூட அதில் உள்ள பாடல்களை எல்லாம் எடுத்து உதாரணமாக பேசி விதந்து ஓதுவார் என்று சொல்வார்கள். அதனால் என்றைக்குமே நான் வலம் வரலாம். அண்ணாமலையில் மட்டும்தான் பௌர்ணமி வலம் வர வேண்டுமா என்றால் அல்ல. எல்லா ஆலயங்கள்லேயும் அந்த பெருமான் தான். கைலை மலையிலே வீற்றிருக்கிற பெருமான் மட்டும்தான் எல்லா ஆலயங்கள்லேயும் வீற்றிருக்கிறார். அதனால தான் கைலாயநாதனையை காணலாமே என்று சொல்லி பாடல் பெற்ற தலமாக இருக்கட்டும், பாடல் இல்லாத திருமுறை முழுவதும் திருமுறை பாடல் திருப்பதிகம் இல்லாத ஆலயங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் தொகுத்து அப்பர் பெருமான் கைலாயநாதனையே காணலாமே, இதற்கு மேல் என்ன சான்றிருக்கு? அங்கே கைலாயத்தில் யார் இருக்கார்? எங்கே இருக்கார்? சாமி இருக்கார். எங்கே இருக்கார்? மலை மேலே இருக்கார். அப்போ இங்கே நமது ஆலயத்தில் வீட்டில் இருப்பவர் யார்? கைலாய மலையான். அப்புறம் என்ன, பௌர்ணமி கிரிவலம் அந்தந்த ஊரில் நடத்த வேண்டியது தானே. இந்த இயக்கத்தை நாம் கொண்டு வரும் முன் சிலதை சிந்திக்கணும். நான் அறிந்த வரையில் சொல்கிறேன். திருக்கழுக்குன்றத்தில் பண்டை காலம் தொட்டு அந்த கிரிவலம் வரக்கூடிய அந்த ஒரு வழிபாடு இருந்திருக்கிறது. கிரிவல பாதை என்றே அதற்கு சில தெருக்களை அந்த சுற்றி வரக்கூடிய அந்த தெருக்களை அடையாளப்படுத்தியிருப்பார்கள். மயிலாடுதுறையிலே ஒரு கடந்த ஓராண்டுக்கு மேலாக மிகவும் சிறப்பாக மக்கள் 4 வீதிகளையும் வலம் வருகிறார்கள். திருமுதுகுன்றம் திருத்தலத்திலையும் அந்த பழைய வரலாறுகளை எல்லாம் கண்டுபிடித்து இப்பொழுது நண்பர்கள் அங்கே அந்த பௌர்ணமி வழிபாடு சுற்றி வருகிறார்கள். கும்பகோணத்தில் மகாமக குளத்தை சுற்றி அந்த பௌர்ணமி அன்று பெரியோர்கள் சேர்வர்கள் முதல் எல்லோரும் அன்பர்கள்லாம் வழிபட்டு வருகிறார்கள். இதை தொடர்ந்து இப்பொழுது ஒரு ஆலய வலை இயக்கம் என்று சொல்லி அன்பர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் பெயரை வெளியிட விருப்பம் இல்லாதவர்கள், அப்படிப்பட்டவர்கள் இதை தொடர்ந்து எல்லா திருத்தலத்திலையும் நடத்த வேண்டும் என்று என்னையும் தொடர்பு கொண்டார்கள். நீங்களும் உங்களுடைய சக்தியை பயன்படுத்தி செய்யுங்கள் என்று அதை நான் ஏற்று செய்து வருகிறேன். அந்த வகையிலே நான் பிறந்த ஊரான கோமல் என்ற இந்த கிராமத்திலே அந்த பௌர்ணமி வழிபாடு ஆலயத்தை சூழ வலம் வருது. அதேபோல் பொறும்பூர் என்று ஒரு பக்கத்திலே ஒரு கிராமம். இப்பொழுது இந்த பங்குனி உத்திரத்து அன்று, அதாவது 1/4/26 அன்று திருவிளையாட்டம் என்று கோச்செங்கல் சோழனால் எடுத்து கட்டப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் திருவிளையாட்டம் அந்த கிராமத்திலே அங்கே இந்த கிரிவலத்தை தொடங்கி வைத்து அதை எப்படி செய்ய வேண்டும் என்று அப்படிலாம் இருக்குது. அதில் என்ன இதை புதுமையாக செய்திருக்கிறோம் என்றால், அங்கே வரக்கூடியவர்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் பெண்கள் வரை ஒரு 50 பேரோ 60 பேரோ வருபவர்கள் பூரா அவர்கள் கையாலேயே ஒரு அகல் விளக்கு சுடர் ஏற்றி வைத்து இந்த ஜோதியை பற்றி ஒரு 108 தொடர்கள் இங்கே தொகுத்திருக்கிறேன். நிறைய இருக்கின்றன. ஒரு திருமுறைகளிலிருந்து அப்படியே எடுத்து அந்த மெய்த்திரு வாக்கை கோவை செய்து அதில் போற்றி என்ற சொல்லை மட்டும் இணைத்து தயார் செய்திருக்கிறேன்.
அது இந்த கிரிவலம் அதாவது ஆலய வலம் தொடங்கும் முன்பு ஒரு அன்பர் அந்த ஒவ்வொரு தொடராக சொல்ல சொல்ல மற்றவர்கள் வந்து தொடர்ந்து சொல்ல வேண்டும். நீங்கள் ஆலயத்தை வந்து சூழ தெருக்களில் போக வேண்டாம், அங்கே தூய்மை குறைவாக இருக்கிறது. அதோடு இல்லாமல் இன்றைக்கு வந்து பாதுகாப்பு குறைவாக இருக்குது, பெண்களுக்கு குறிப்பாக பாதுகாப்பு குறைவாக இருக்கிறது. அந்த ஆலயத்து உள்ளேயே வந்து நீங்கள் சுற்றுங்கள். இப்பொழுது கோமல் கிராமத்தில் உள்ள அந்த ஆலயத்தோட அளவை பார்த்து 18 சுற்றுகள். ஏன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 6:30 மணிக்கு வந்தால் 8 மணிக்குள்ளே அங்கே உள்ளே சிவாச்சாரியாருக்கும் பாதிப்பு இல்லாமல், வழிபாட்டுக்கு பாதிப்பு இல்லாமல் முடிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி அதை செய்து வருகிறோம். அதேபோல் இப்போ நான் திருவிளையாட்டத்துக்கு 9 சுற்றுகள் சுற்றி வாங்க. நீங்கள் வந்து 8 சுற்று சுற்றி வந்ததுக்கு பிறகு அப்படியே அம்பிகை ஆலயத்தில் போற்றி வழிபாடு செய்து, இறுதியாக சுவாமி ஆலயத்தில் போற்றி வழிபாடெல்லாம் செய்து, மீள வளம் வந்து சண்டேஸ்வரர் ஆலயத்தில் வழிபாடு செய்து நிறைவு செய்யுங்கள் என்று சொல்லி அப்படி ஒரு திட்டத்தை வகுத்து செய்தோம். ஏனென்றால் அங்கே அதற்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் ஆயிற்று. அதேபோல் மக்களுக்கு இடையூறு இல்லாமலும் பாதுகாப்பு கருதியும் இதை வந்து நாம் வந்து செய்ய வேண்டியிருக்கிறது. தூய்மையை கருதியும் ஆலயத்து உள்ளேயே வந்து வலம் வரக்கூடிய அந்த ஏன்னா எப்பொழுதும் நம்ம ஆலயத்தில் உள்ளே தான் வந்து வழிபடுறோம். நாயன்மார்கள்லாம் வந்து ஆலயங்களுக்கு போகும்பொழுது ஆலயத்தின் உள்புறமாக வலம் வந்து பிறகு தான் பெருமானை வழிபடுவதாக இருக்கிறது. அதனால் எல்லா ஆலயத்திலும் இப்பொழுது நான் தொடங்கியிருக்கிறேன் என்றால் அங்கங்கே பல திருத்தலங்களை வந்து தொடர்புபடுத்தி அடியார் திருக்கூட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றன. பன்முக வழிபாடுகள் எல்லாம் செய்கிறார்கள், உழவாரம் செய்கிறார்கள், ஆலயத்தை தூய்மையை வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள், இன்னிசையெல்லாம் பயின்று இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் வழிபாட்டு நெறியில் மட்டும் இருக்கக்கூடிய இந்த ஞான விளக்க திருவாசகம் முற்றுதல் இப்படியெல்லாம் செய்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொரு ஆலயத்திலையும் உங்கள் ஆலயத்திலையும் அந்த ஆலய வளத்தை பௌர்ணமி என்று தொடங்குங்கள். என்றைக்கு வேணாலும் வரலாம். அது நான் சொல்வது வந்து திருவண்ணாமலைக்கு. எந்த ஆலயத்திலும் என்றைக்கு வேணாலும் வரலாம், வேண்டாம். பௌர்ணமி அன்றைக்கு மட்டும் ஒரு கூட்டு வழிபாடு செய்து அந்த சிறுவர் முதல் எல்லோருமே இந்த கைபேசியில் வந்து ஐக்கியமாகி, பெரியோர்கள்லாம் தொலைக்காட்சியில் வந்து ஐக்கியமாகி வாழ்வை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து கவலைப்படாத காலமாக அந்த ஒரு 2-2.5 மணி நேர வழிபாடு அமையும் என்பதை கருத்தில் கொண்டு அதை அவரவர்களும் தொடங்குங்கள். என்னை தொடர்பு கொண்டால் அதற்கான வழிமுறைகளை எல்லாம் சொல்கிறேன். அந்த 108 ஜோதியை வந்து போற்றக்கூடிய தொகுப்பை கூட நாங்கள் வந்து இதில் கைபேசியில் மீளவும் வந்து பதிவு செய்கிறேன். திருவண்ணாமலையை பொறுத்து வந்து எந்த கிழமை வேண்டுமானாலும் நீங்கள் வந்து ஆலயத்தை வலம் வரலாம் என்று சொல்லி ஒவ்வொரு கிழமைக்கும் பலன்களை வந்து பிரித்து கூட வகுத்து அந்த அருணாச்சல புராணத்தில் உள்ளது. அதனால் பௌர்ணமியில் மட்டும்தான் அங்கே வழிபட வேண்டும் என்று அப்படி நினைக்காதீர்கள். அன்பர்கள் ஒரு முறை போய் வந்து நிச்சயமாக ஒரு முறை போய் கிரிவலம் போய் சென்று வாருங்கள். பிறகு வந்து உங்கள் ஊர் ஆலயத்திலே அதை வந்து செய்யுங்கள். உங்கள் ஊர் ஆலயத்திலே செய்து நீங்கள் வந்து அண்ணாமலையாரை நினைத்து, ஏனென்றால் எல்லா இறைவனும் ஒன்று தான் பேர், ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டோம் என்பது போல். உருவமும் கிடையாது, நாமமும் கிடையாது, எல்லாமே பெருமான் தான் வந்து பல தலங்கள்லேயும் கைலை மலையான் தான் அங்கே வீட்டு இருக்கிறார் என்ற உணர்வோடு உங்கள் ஆலயத்திலேயே வந்து நீங்கள் வழிபடுங்கள். இதற்காக மாதம் நீங்கள் வந்து பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்து அங்கே போய் அண்ணாமலையில் வழிபட வேண்டாம். அந்த அண்ணாமலையாரே உங்களுக்கு வந்து அருள்வார். நான் வந்து பல ஞான நூல்களை எல்லாம் கற்றதாக அதன் காரணமாக இதை நான் சொல்கிறேன். நமது ஞானாசிரியர்கள்லாம் இந்த வளம் வருவதை பற்றி போற்றி இருக்கிறார்களா? அதனால் பயன் அந்த ஆலயத்தை வந்து அதாவது அண்ணாமலை அல்லாத பல ஆலயங்கள் இருக்கின்றன அல்லவா? அங்கெல்லாம் வந்து சுற்றினால் பயன் உண்டா? வளம் வந்தால் பயன் உண்டா? வளம் வந்தால் எப்படி வந்து வழிபட வேண்டும், எப்படி இசைத்து பாடி வழிபட வேண்டும், எப்படி மனமுருகி வழிபட வேண்டும் என்று சில இலக்கணங்களையும் வகுத்து பாடியிருக்கிறார்கள். அந்த தொடர்களை எல்லாம் நான் சிலவற்றை இங்கே குறிக்கிறேன். திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகளை வணங்கி அவர் பாடியது. நலம் தரும் புனல் புகழி ஞான சம்பந்தன் கலந்தவர் கருப்பறியல் மேய கடவுளை. திருக்கருப்பறியூரிலிருந்து சுற்றமுடு பற்று அவை துயக்கர அறுத்து குற்றமிழ் குணங்களோடு கூடுமடியார்கள் மற்றவரை வானவர்கள் வானுலகம் ஏற்ற கற்றவன் இருப்பது கருப்பறியூர் என்று தொடங்கி பாடுறது. அதில் வந்து திருக்கடைக்காப்பில் கலந்தவர் கருப்பரியருள் மேய கடவுளை, அங்கே இருக்கக்கூடிய கடவுளை பழந்தரும் தமிழ் கிளவி பத்தம், அதாவது பயனை வந்து விளைவிக்கக்கூடிய தமிழ் சொற்கள், அந்த கிளவி என்றால் சொற்பதங்கள் என்று பொருள். இந்த 10 பாடல்களையும் இவை கற்று அவற்றை வந்து கற்று வளம் தரும் அவருக்கு, யார் வந்து கற்று அந்த கருப்பரியருள் சிவாலயத்தை வந்து வளம் இதை பாடி வருகிறார்களோ அவருக்கு
வினை விடல் எளிதாமே. அவர்களுடைய தீவினைகள்லாம் அற்று போய்விடும், துன்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும், இறைவனை நோக்கி பயணிப்பார், அங்கு சிவலோகத்தை ஏற்ற உள்ளார். நல்வினை தீவினை, அதனால் வினை என்று பொதுவாக சொல்லியிருக்காரு, நல்வினையா தீவினைன்னு சொல்லாமல். வினை விடல் என்பது வந்து ஆணவத்தை வந்து மெலிய செய்து சக்தியரை செய்வதற்கு தான் வினை வந்து ஆகந்துக மலமாக சேர்க்கப்படுகிறது. அப்போ அந்த வினை விட்டு போனால் அடுத்தது அற்றது பற்றனில் உற்றது வீடு என்பது போல் நமக்கு அந்த உயர் லோகம் கிடைக்கும் என்று பாடியிருக்கிறார். அதே திருவலஞ்சொழி வளங்கொடு பாதத்தால் சுழலும் மாந்தர்கள் தொல்வினை அதனோடு துன்பங்கள் களைவாரே என்று சொல்லி அதை ஞானசம்பந்த பெருமான் 2வது திருமுறை 106வது பதிகம் 8வது பாடலில் திருவலஞ்சொழி வளங்கொண்டு பாதத்தால் சுழலும் மாந்தர்கள் மக்கள் தொல்வினை பல காலங்களிலே வந்து அவர்களால் ஈட்டப்பட்ட தொன்மையான வினைகள் இருக்குல்ல, அதோடு துன்பங்களும் வந்து விளையாது. இப்பொழுது அனுப்பப்பட்ட வினைகளுக்கு தக்கவாறு பிராரப்த கர்மம் வந்து விளைந்து துன்பங்களை கொடுக்க மாட்டார், பெருமான் வந்து காத்துடுவாருன்னு அதுக்கு பொருள். நாயகேச்சுரம் வளங்குள் சிந்தை உடையார் இடராயினமாயுமே. அங்கே நீங்கள் வந்து போக வேண்டும் என்று கூட பல தலங்களுக்கு அவசியமில்லை. பெரியோர்கள்லாம் நாங்கள் எப்படி போவது எப்படிலாம் நினைத்து கொண்டிருப்பார்கள். இந்த திருவண்ணாமலையை நினைத்து இங்கேயே சிந்தையாலேயே வளம் வந்தால் போதும். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்தை வந்து சிந்தையாலேயே நீங்கள் வந்து பாவகமாக வளம் வந்து அந்த இறைவன் திருநாமத்தை வந்து போற்றியோ, அப்புறம் சிவபுராணம் திருத்தொன்ற தொகை அந்த திருமுறை பாடல்கள் எல்லாம் வந்து இசைத்து பாடி மனத்தாலேயே வளம் வந்தாலே பயன் கிடைக்கும் என்பது சொல்கிறார். நாகேஸ்வரம் வளங்குள் சிந்தை உடையார். வளங்குள்னு உனக்கு சிந்தை இருந்தாலே போதுண்டா. அந்த இறைவனை சூழ உங்களோட சிந்தை அமையணும், வேறு ஒன்றும் இல்லை. நாம் அப்படியே வந்து வருவது போல் ஒரு பாவித்து அப்படி வந்தோம்னா இடராயின மாயுமே, இடர்கள்லாம் மாய்ந்து போயிடும். இல்லையா, நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு வழிபாடு பண்ணுறோம் ஒன்றும் இல்லைன்னா இதோட பேரிடர் வந்து வருவதாக இருந்திருக்கும் வினை, அந்த வழிபடுவதால் நீங்கி இருக்கும். அதை இறைவன் காட்ட மாட்டார், அது நமக்கு தெரியாது. என்ன இவ்வளோ நாள் சுற்றுறோம்னா இதை விட உனக்கு பெரிய துன்பம் வரதை அவர் காத்திருப்பார். இது எல்லாமே வந்து திறந்த வெளியாக இருந்தால் நம்மையெல்லாம் வந்து பின்தள்ளி விட்டு உலகத்திலே உள்ள கெட்டவன் பூரா எல்லாம் சிவன் கோயிலில் போய் நிற்பான். அதனால் வந்து யார் யாரை உள்ளே விடணும், யார் யாரை எப்போ பக்குவப்படுத்தணும் அப்படின்னு அப்படி தான் செய்வார். வாய்ப்புல்கு தோத்திரத்தால், அதை வாயால் வந்து இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் பேசி பெருமைகளை எல்லாம் வந்து தோத்திரித்து பேசி வாயில்புல்கு தோத்திரத்தால் வளம் செய்து தலை வணங்கி, இதெல்லாம் இலக்கணம். வளம் செய்து தலை வணங்கி கடைசியாக வந்து நெடுஞ்சாங்கடையாக விழுந்து அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறோம்ல 8 உறுப்புகளால். பாய்புலி தோளுடையான் பருப்பதம் பரவுதுமே என்று சொல்லி புலித்தோலை அணிந்திருக்கக்கூடிய திருப்பதம் என்று ஸ்ரீசைலம் அந்த திருத்தலத்தை போற்றும் பொழுது அதில் பாடியிருக்காரு. 1வது திருமுறை 118வது பதிகம் 2வது பாடலில் அடியார்கள் இசைபாடி வளம் வந்து அயரும் அறிவு சேரு கமரான அழிய திகழ்தரும் திருநல்லூரே என்று சொல்லி ஒரு அற்புதமாக ஒரு உயர்வு நவிர்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. அடியார்கள்லாம் இசைபாடி வளம் வராங்களாம். அப்போ வந்து கண்ணீர் வந்து அருவி போல் வந்து பாய்ந்து அங்கே வயல்களில் போய் சேராகுது. இந்த கமர்னால் இந்த நிலங்கள்லாம் வந்து சேராகுது. ஆனால் அழிய திகழ்தரும் திருநல்லூரே என்று சொல்லி அப்படியே வந்து பாடுறாரு. அதோடு இல்லாமல் இப்படி கூட எடுத்துக்கலாம், அங்கே வந்து காவிரியிலிருந்து பிரிந்து அருவி போல் வரக்கூடிய நீர் அதனால் சூழப்பட்ட அப்படி கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்படி வந்து இதை வந்து மிக உயர்வு நவிர்ச்சி அணி என்று சொல்லி அப்படி வந்து இதற்கு சொல்லியிருக்காங்க, ஒரு இலக்கணம் சொல்லியிருக்காங்க. அந்த கண்ணீர் இசைப்பாடி வரும்பொழுது அவர்கள் கண்ணீராலேயே அதை வந்து நிலங்களெல்லாம் நினையுதுன்னா எந்த அளவுக்கு மனம் உருகி வந்து பாட வேண்டும் என்று அந்த இலக்கணத்தையும் வந்து சொல்கிறாரு. இசை பாடி வர வேண்டும், இசை வரலன்னுலாம் வந்து வருத்தப்படாதீங்க. கோழை மிடராக கவி கோலம் இளவாக இசை கூடும் வகையால் ஏழையடியார் அவர் யாவை சொன்ன சொல்மகிழும் ஈசனிடமாம் என்று திருவைகாவூரில் ஞானசம்பந்தர் சொல்கிறாங்க. இயன்றவரை பாடுங்க, உங்களுக்கு அதுதானே கொடுத்துருக்காரு. 100 ரூபா தான் என்னால் கொடுக்க முடியும், அதை கொடுத்துட்றேன். என்னால் 1 லட்சம் கொடுக்க முடியாது, 1 லட்சம் கொடுக்க முடியும்னால அது 1 லட்சம் கொடுக்குறான், நான் 100 ரூபா தான் என்னால் முடியுது கொடுக்குறேன். ரெண்டும் ஒன்று தானே இறைவனுடைய கணக்கில். இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயன்றவரை பாடுங்க, வெட்கப்பட வேண்டாம். தொடர்ந்து அப்பர் பெருமானுடைய பாடல்கள் வாக்குகளை பார்ப்போம். நலங்கொள் சேவடி நாள்தோறும் வளங்கொண்டு ஏற்றுவார் வானுலகு ஆழ்வாரே என்று பாடியிருக்கார். அதாவது நலத்தை மட்டுமே இறைவனுக்கு நமக்கு உயிர்களுக்கு விளைவிக்கக்கூடிய அந்த சிவந்த சேவடியை உடைய பெருமானை ஒவ்வொரு நாள்தோறும் வளங்கொண்டு ஏற்றுவார் வானுலகத்தையே ஆழ்வார்கள் என்று சொல்லி பயன் அப்படி விளையும் என்று சொல்கிறாரு. பண்ணின் நேர்மொழியால் உமை பங்கரோ மண்ணினார் வளம் செய் மறைக்காடரோ வளங்கொள் மறைக்காடரோ கண்ணினால் உமை காண கதைவினை திண்ணமாக திறந்தருள் செய்மேனேன்னு எடுத்து பாடுறாருல.
அதுதான் முதல் பாட்டு தொடக்கம். 11ஆவது பாட்டு பாடினோன்னே அரக்கனை அடர்த்திட்ட நீர் இரக்கமொன்றிலீர் எம்பிரான் நீரே சுரக்கும் புன்னைகள் சூழ் மறைக்காடரோ சரக்கை கதவினை திறவிமான்னு சொல்லி இதுதான் முதல் பாடல். இந்த சாவியை விட்டு திறக்கிறதுக்கு இந்த இதை தான் சொல்கிறார். மண்ணினார் வளம் செய் மறைக்காடரோ என்று சொல்லி அப்பர் பெருமான். எம்பிரான் அன்பில் ஆலந்துரை வளங்கொள்வாரை வானோர் வளங்கொள்வாரை. இந்த அன்பில் ஆலந்துரையில் வீற்றிருக்கக்கூடிய கைலாய மலையானை யார் வந்து வளங்கொள்கிறார்களோ அவர்களை வானோர்களெல்லாம் வந்து வளங்கொள்வார் என்று சொல்லி திருநாவுக்கரசு பெருமான் பாடியிருக்காரு. அடுத்தது நம்பியாரூரர் சுந்தரமூர்த்தி சாமிகள். வளங்கொள்வார் அவர்தங்கள் வல்வினை தீர்க்கும் மருந்து திரு ஆனைக்காவில் பாடியிருக்கார். வளங்கொள்வார் அவர்தங்கள் வல்வினை தீர்க்கும் மருந்துனா திரு ஆனைக்காவில் இறைவனை வந்து மையமாக முளைக்குச்சி அடித்தது போல் உள்ளத்திலே வைத்து வளம் யார் கொள்கிறார்களோ அவர்களுடைய வலிய வினை, அது கொடிய தவறுகள் செய்ததால் விளையக்கூடிய கொடிய பயன்கள் அது வந்து விளையாமல் வந்து தடுப்பார். அது தீர்க்கக்கூடிய மருந்து பெருமான் தான். நின்ற வினை கொடுமை நீங்க இருபொழுதும் துன்று மலரிட்டு சூழும் வளம் செய்து தென்றல் மணங்கமழும் தென் திருவாரூர்புக்கு என்றன் மனம் குளிர என்றுகொள் எய்துவரே என்று காஞ்சியிலிருந்து பெருமானை பிரிந்து காஞ்சியில் ஒரு இடக்கண் பெற்ற பிறகு மேலும் இந்த காஞ்சிபுரத்துக்கும் திருவாரூருக்கும் உள்ள இடையில் உள்ள தொலைவு அதை வந்து கடக்கக்கூடிய நாட்கள் நான் என்றைக்கு போய் எய்துவேன் என்று பெருவாற்றாமையால் அந்தியும் நண்பர்களும் என்று எடுத்து பாடிய பாடலில் ஆமாம் நின்ற வினை கொடுமை தீர நீங்கள் நின்ற வினை கொடுமை நீங்கள் நான் பல தீய வினைகள்லாம் செய்திருக்கலாம். அதனால் வந்து கொடிய பாவங்கள் கொடிய துன்பங்கள் எனக்கு வராமல் நீங்கள் இருபொழுதும் காலையும் மாலையும் துன்று மலரிட்டு சூழும் மலர் செய்து இறைவனை வந்து மலரிட்டு நெருங்கிய மலர்களை எல்லாம் வந்து கொண்டு வந்து இட்டு சூழும் வளம் வந்து இறைவனை திரு ஆரூரிலே சூழும் வளம் வந்து செய்து தென்றல் மணங்கமழும் தென் திரு ஆரூர்ப்புக்கு. தென்றல் மனம் வந்து இந்த சந்தன பொதிகையிலேருந்து வருது இல்லையா, அதனால தான் பங்குனி உத்திரத்துக்கு நாடி வரார் அவர். அந்த பொதிகை மலையிலேருந்து இந்த சந்தனத்துலேயும் மலர்கள்லாம் வந்து தொட்டு அந்த காற்று வீசியுடனே உணர்ந்து அங்கே பங்குனி உத்திர திருவிழா வந்து சிறப்பாக நடக்குமே, நாம் பார்க்க வேண்டுமே என்று வேட்கை பறவையார காண வேண்டுங்கிற வேட்கை இல்லை. பங்குனி உத்திரத்தில் திருவோலக்கத்தை சேவிக்கணும், அந்த விழாவை பார்க்க வேண்டும். பறவையாள ஆடல் பாடலெல்லாம் கண்டு கழித்த நினைவெல்லாம் அவருக்கு வர்றது அப்படி. அதனால் ஆமாம் திருவாரூர்புக்கு என்றன் மனம் குளிர என் மனம் குளிரும்படி நான் என்னைக்கு வந்து திருவாரூரை எய்துவேன்னு ஒரு ஏங்கி அப்படி வந்து பாடுகிறாரு. அப்புறம் திருமூலர் வந்து செஞ்சுடரான் முதல் ஆகிய தேவர்கள் மஞ்சுடை மேறு வளம் வரு காரணம். எதனால் வந்து அந்த தேவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, தேவர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, செஞ்சுடரானா சூரியன் முதல்னு அர்த்தம். ஆகிய தேவர்கள் மஞ்சுடை மேரு அந்த அது மேகம் தவழக்கூடிய அந்த மேரு மலையை வளம் வரு காரணம். எதுக்காகடா அவன் வளம் வரான் அப்படின்னா எம் சுடர் ஈசன் இறைவர் இணையடி அஞ்சுடராக வணங்கும் தவமே. என் பெருமான் அங்கே வந்து சுடர் உருவாக என்னுடைய ஈசன் இருக்கார் இல்லையா இறைவன், அவருடைய இணையடிய அந்த சுடர் போன்ற அழகிய சுடர் போன்ற விளங்கக்கூடிய அந்த இணையடியை வழிபட்டு அதனால் வந்து பெறக்கூடிய பயன்களை சிந்தித்து தவநெறியாக வந்து இங்கே மேருமலையை சூரியன் முதல் அனைத்து தேவர்களும் வழிபடுகிறார்கள் வளம் வந்து என்று சொல்லி பாடியிருக்காரு. அடுத்து இன்னொரு பாடல் திருமூலர் யார், சிவபெருமானோடைய அங்கே இருந்த முனிவர்கள் எண்மரோடு இருந்தவர் இல்லையா, அங்கிருந்து வந்து பல தலங்களை எல்லாம் பார்க்க வேண்டும், அகத்தியரை வந்து பார்க்க வேண்டும் என்று அங்கிருந்து வரக்கூடியவர் தானே. ஓதம் ஒழிக்கும் உலகை வளம் வந்து பாதங்கள் நோவ நடந்தும் பயனில்லை. இறைவன் மீது அன்பே இல்லைன்னா மன உருக்கம் இல்லைன்னு சொல்லி நீ காமிய பக்தி மட்டும் பண்ணி எனக்கு நல்லது செய்ய இதுக்கு மட்டும் வழிபடக்கூடாது. இயல்பான அன்பு இருக்கணும். பெற்றோர்களோட வந்து நன்மைகளை அடைந்துட்டு முற்றிலுமாக மறக்கக்கூடிய இழிந்த மக்கள் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி தான் வந்து இறைவனை மறந்து ஏதாவது வேண்டும்னா மட்டும் வந்து அப்படி எடுத்துக்கிறது. அப்பாவுக்கு வந்து ஏடிஎம் வருதுன்னா அவரோட இதை கார்டை வாங்கி வச்சுக்கிறது, இதை பென்ஷன் வருதுன்னா அவரோட கார்டை வாங்கி வச்சுக்கிறது, இல்லைன்னா மருமகள் வாங்கி வைத்து கொள்ள வேண்டியது. அப்படியெல்லாம் வந்து ஒரு பெரிய கொடூரங்கள்லாம் நடக்குது. ஓதம் ஒழிக்கும் உலகை வளம் வந்து பாதங்கள் நோவ நடந்து பயனில்லை. அதனால் காமிய பக்தியோடு வந்து இறைவன் மீது அன்பே இல்லாமல் நீ நடந்து உன்னுடைய பாதங்கள்லாம் வந்து துன்புறும்படி நீ நடந்து எந்த பயனும் இல்லை.
காதலில் அண்ணலை காண இனியவர் நாதன் இருந்த நகர் அறிவரே. அதாவது காதலால் தான் நீ வந்து அண்ணலை வந்து காணணும். அப்படிப்பட்ட இனியவர் நாதன் எல்லா நாத வடிவாக இருக்கக்கூடிய இந்த காதலால் வந்து தான் அவரை வணங்க வேண்டும் என்று சொல்லி எங்கே இருக்கிறாரோ அங்கே போய் வலம் வந்து வழிபடக்கூடியவர்கள் நல்லோர்கள், அறிவுடையவர்கள், அறிவாரே என்று நம்ம அப்படி பொருள் அதற்கு கொள்ளலாம். ஆகையால் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் இருக்கக்கூடிய அடியார் திருக்கூட்டங்கள்லாம் தொடங்குங்க. நிறைய இது போல் முகநூலெல்லாம் விளம்பரம் செய்யுங்க. மக்கள் வந்து நலம் அடையட்டும். நீங்கள் திருவண்ணாமலைக்கு தான் போய் வந்து வழிபடணும். மாதம் நான் திருவண்ணாமலைக்கு தான் போவேன், அங்கே தான் வழிபட்டால் தான் எனக்கு கிடைக்குங்கிறது வந்து அது தேவையில்லைங்கிறதுக்கு தான் இவ்வளவு ஆதாரங்களையும் இங்கே நான் வந்து தொகுத்து இருக்கிறேன் என்று சொல்லி இதை பிற அன்பர்களுக்கும் தெரிவிங்க. நான் இந்த கற்புலன்கள் இந்த இதிலெல்லாம் முகநூலில் கோமல் காசேகருங்கிற முகநூலில் மீளவும் அந்த 108 ஜோதி நான் தொகுத்ததை மீளவும் பதிவிடுகிறேன். அதையும் எடுத்து அன்பர்கள் பயன்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு கோமல் சேகராகிய நான்